என்ன வேலை செய்யணும், நம்ம எங்கிருந்து வரோம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போற சிச்சுவேஷன் ஐடென்டி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது ஒன்லி ஐ ஆம். நான் மீரா. இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் மீரா. ஜஸ்ட் ஐ ஆம். நான் ஒரு ஆசிரியர். ஐ ஆம் எ டீச்சர். ஏன் போட் ஏன் வந்து எதுக்காக போடுறோம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பொதுவான ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது ஏன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் மதுரையை சேர்ந்தவள். இதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஐடென்டிட்டி சொல்லும்போது எப்பவுமே ஃப்ரம் வந்து நம்மளோட, அதாவது நம்ம பர்த் பிளேஸ், நம்ம வந்து நம்ம சொந்த ஊர் எதுவோ அதை வந்து ஃப்ரம் வந்து மென்ஷன் பண்ணும். ஐ எம் ஃப்ரம் மதுரை. நான் மதுரையை சேர்ந்தவள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கிறேன். ஐ எம் இன் சென்னை. நான் இப்போ சென்னையில இருக்கேன். நான் சென்னையில இருக்கேன். இது வந்து நான் இருக்கிற ஊர். பட் என்னோட ஊர் வந்து இது கிடையாது. இது இன் வந்து நம்ம இப்ப இருக்கிற ஊரை மென்ஷன் பண்ணணும். நம்ம பர்மனன்ட் பிளேஸ வந்து மென்ஷன் பண்ணணும். என் வயது 25. இங்க பாத்தீங்கன்னா, ஐ ஆம் 25 இயர்ஸ் ஓல்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் கூட ஜஸ்ட் ஐ ஆம் 25 இயர்ஸ் ஓல்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? வந்து சொல்றதுக்கு ஜஸ்ட் நம்ம நேம் அப்படியே ஐ ஆம் மீரா அப்படியே சொல்லிக்கலாம். நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளோட ஜாப் பத்தி சொல்லும்போது கம்பல்சரி அங்க வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஜாப் வந்து நம்ம என்ஜினியரா இருந்தோம்னா an engineer, an engineer. காரணம் என்னன்னா, ஏ இ ஐ ஓ யூ இதெல்லாம் வந்து வவல்ஸ். இதுல ஸ்டார்ட் ஆகிற நவுன் வரும்போது கம்பல்சரி முன்னாடி வந்து an போடணும். எப்படி ஏ போடுறோமோ அதே மாதிரி இங்க வந்து an. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சுச்சுவேஷன் வந்து ஐடென்டிட்டியில் அதர் பர்சன்ஸ் வந்து எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அவன் இல்லைன்னா அவள். அவன் என் சக ஊழியர். ஹீ இஸ் மை கொலீக் ரவி. ஹீ இஸ் மை கொலீக் ரவி அப்படின்னா அவன் என் கூட வேலை செய்கிறவன் ரவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஹீ சி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஈஸ். அது கூட வந்து ஈஸ் ஆட் பண்ணணும். ஐக்கு வந்து எப்படி ஆம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹீ கூட வந்து ஈஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் மதுரையை சேர்ந்தவன். ஹீ இஸ் ஃப்ரம் மதுரை. இது வந்து அவன் நேட்டிவ் மென்ஷன் பண்ணுறோம். இதில் ஒன்லி சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து இது மட்டும்தான். மற்றதில் ஆசிட்டிஸ் அப்படியே வரும். இப்போது அவன் வடபழனியில் இருக்கிறான். நவ் he is in வடபழனி. இன் வந்து ஆசிட்டிஸ். அவன் இப்போ அவனோட நேட்டிவ் வந்து மதுரை. அவன் வந்து இப்போ வந்து வடபழனியில் வந்து இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுது. அவன் வயது 25. இதுவும் ஆசிட்டிஸ் தான். இங்கே சேஞ்ச் ஆகிருக்கிறது ஒன்லி he is 25 years old. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சுச்சுவேஷனில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டோன்னா போதும். அதாவது சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன வர்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டோன்னா போதும். ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளையும் சேர்த்தி, அதாவது நம்மளும் நிறைய பேர், நம்ம கூட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை நம்ம ஒரு ஆளுக்கு மேலே 2 பேர் இல்லை நிறைய பேர், நம்மளை வந்து நம்ம எங்கேயாவது எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். எப்படி இன்ட்ரடக்ஷன்
நாங்கள் ஒரே குடும்பம். we are family. நாங்கள் அதாவது நம்ம ஒரு குரூப்பா ஒருத்தருக்கு மேல 2 பேர் இருந்தா கூட நம்ம வந்து we தான் யூஸ் பண்ணணும். we are என்ன யூஸ் பண்ணணும்? we are 2 பேரு அதுக்கு மேல எத்தனை பேர் வேணா இருக்கலாம். நம்ம வந்து அது we are யூஸ் பண்ணணும். we are family. நாங்கள் ஒரே குடும்பம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள். இது வந்து அவங்களோட நம்மளோட நேட்டிவ் we are மதுரை. நாங்கள் இப்போது லண்டனில் இருக்கிறோம். we are now. ஸோ நம்ம சப்போஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். யாராவது ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்க நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். எப்படி சொல்லுவோம்? we are in restaurant now. we are in restaurant. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் மட்டும் புரிஞ்சுன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த உங்க பொண்ணை பார்க்கறக்கு ஆஃபீஸ் போறீங்க, உங்க பையனை பார்க்கறக்கு ஆஃபீஸ் போறீங்க, அவங்க வேலை செய்யற இடத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க. அங்க வந்து நீங்க யாரு, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி I am Meera's father. இந்த இடத்துல வந்து ஃபாதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி I am father of மீரா. I am father of மீரானாலும் நான் மீராவின் தந்தைன்னு தான் அர்த்தம். I am மீராஸ் ஃபாதர்னாலும் நான் மீராவின் தந்தை அப்படின்னு தான் அர்த்தம். இது ரெண்டும் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஐ எம் மீராஸ் ஃபாதர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேஷுவலாக ஒருத்தங்கிட்ட பேசும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் ஃபாதர் ஆஃப் மீரா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அஃபீஷியலாக ஏதாவது ரைட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஐ எம் ஃபாதர் ஆஃப் மீரா. நம்ம நீங்கள் லீவ் லெட்டர்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான மீனிங் இதுதான். ஸோ நீங்கள் அஃபீஷியலாக யூஸ் பண்ணும்போது, கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது, கேஷுவல் பர்பஸ்க்கு கேஷுவலாக பேசும்போது நீங்கள் ஐ எம் மீராஸ் ஃபாதர், நீங்கள் ரைட்டிங் பண்ணும்போது ஐ எம் ஃபாதர் ஆஃப் மீரா, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், பப்ளிக்லேயே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இங்கிலீஷை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம். யூசேஜ் சுச்சுவேஷன் மட்டும் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே கைஸ், நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு கான்ஃபிடென்ட்டாக இதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.